அம்மா, நான் தான் சந்திராவோட மாமா பேசுறேம்மா. இது பாரு, நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளு. உன் கையில இப்ப கலசத்தை கொடுத்து இந்த கோயிலை சுத்த சொன்னானே கார்த்தி, அவன் சாதாரண ஆள் இல்லம்மா. அவன் எதையும் காரணம் இல்லாம செய்ய மாட்டான். அவன் மாமா மேல நீ இவ்வளோ பெரிய பழிய போட்டதுக்கு அப்புறம் கூட உன்னை கோயிலை 2 சுத்தி வந்தா போதும்னு சொல்றான்னா இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கு. இது பாரு, நீ ரொம்ப கவனமா இருக்கணும். அவர் என்ன ஐடியா பண்ணாலும் என்ன அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, கடவுளே வந்தாலும் நான் சொல்றது பொய்ன்னு யாராலும் நிரூபிக்க முடியாது. நீங்க கவலைப்படாம போனை வைங்க. கவனமா இரு. நீங்க சொன்ன மாதிரி கோயில் பிரகாரத்தை 2 முறை சுத்தி வந்துட்டேன். சரிம்மா, நீ போ. கார்த்தி தம்பி, நான் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எதுக்கு கலசத்தை கையில் வச்சுக்கிட்டு கோயிலை சுற்றி வர சொன்னீங்க? இவங்க இவ்வளோ பெரிய பழியை என் மாமா மேலே போடும்போது இதை யாரோ சொல்லி தான் இவங்க செய்கிறாங்கன்னு தோணுச்சு. அதான் கோயில் கலசம் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அதுக்குள்ளே ஒரு ஃபோனை போட்டு வச்சேன். தம்பி, கோயில் கலசத்துக்குள்ளே எதுக்கு ஃபோனை வச்சிங்கன்னு எங்களுக்கு ஒன்றும் பிடிபடலையே தம்பி. இவங்க கோயிலை சுற்றி வரும்போது இந்த பிளானை போட்டு கொடுத்தவன் கண்டிப்பாக இவங்களுக்கு ஃபோன் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த ஃபோனில் ரெக்கார்டர் ஆன் பண்ணி வச்சிருந்தேன். பாரு, என்ன பாரு, பஞ்சாயத்துல கேட்காத்தாவேமா? ஐயோ, இந்த சேட்டு வர இங்க வர என்ன பண்றதுன்னு தெரியலையே. பாரு, किधर क्या करता है माँ? नमस्ते वनकम சார். எதுக்காக பாரு எங்க நிக்க வச்சிருக்கீங்க? இவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? ஜி, இவங்களே எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இவங்களே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க 2 பேரும் சேர்ந்து துபாய் போக போறோம். அங்க போய் நானும் இவங்களும் ஒரு புது வாழ்க்கையை வாழ போறோம் ஜி. சேட்டு, நீயும் இந்த பொண்ணு சேர்ந்து வாழ போறீங்கன்னா அப்ப ராஜராஜ ஐயா கூட இந்த பொண்ணு சேர்ந்து வாழ்ந்தேன்னு சொன்னதெல்லாம் பொய்யா? ராஜுவா? உன்னை எப்படிலாம் நினைச்சிட்டு இருந்த தெரியுமா? ஆனா நீ இப்படிப்பட்ட பொண்ணுன்னு தெரியாம போச்சு. मेरा दिल दूध डाल दिया. வச்ச பாசத்தை என்னால திரும்ப எடுத்துக்க முடியலையே. நான் என்ன பண்ணுவேன்? அரே கோ பகவான் ராம் ஜி, क्या है भाई? பாருங்க பாரு, இப்பவும் சொல்றேன், நீ இத கம்ப்ளீட்டா மறந்துரு. நான் உன்னை தங்கமா பாத்துக்கிறேன். இல்லன்னா நான் இப்ப துபாய் போறேன். சேட்டு, சேட்டு, என்ன மன்னிச்சிடு. ஐயா, எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. இங்க நிக்கிறாரே ராஜராஜன் ஐயா. இதுக்கு முன்னாடி இவரை நான் பார்த்தது கூட கிடையாது. ஏமா, நீ என்ன விளையாடுறியா? இல்ல இங்க இருக்கவங்களை எல்லாம் பார்த்தா வேலை வெட்டி இல்லாதவங்க மாதிரி தெரியுதா? தப்புதாங்க ஐயா. பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி போய் சொல்லிட்டேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. மௌனே, என்ன மௌனே இப்படி ஆயிடுச்சு? அந்த பொண்ணை வச்சு எவ்வளவு பெரிய காரியத்தை நம்ம பிளான் பண்ணா கடைசியில எவனோ சேட்டு கூப்பிட்டான்னு கிளம்பி போயிட்டாளே. இவளை போய் நம்பணுமே. நல்ல வேலை அந்த போனை யாரும் செக் பண்ணல. ஒரு வேலை பண்ணியிருந்தாங்கன்னா நான் பேசின பேச்சுக்கு மொத்த பேரும் சேர்ந்து என் முதுகுல டின் கட்டியிருப்பாங்க மௌனே. நானே அந்த ராஜராஜன் பூஜையில உட்காந்துட்டானேன்னு கடுப்புல இருக்கேன். நீங்க வேற.
பாரு இது சாமுண்டீஸ்வரி அம்மாவோட கரன்னா செல்ல பாரு செல்ல அவங்க கிட்ட போய் நெண்ட உண்மையெல்லாம் சொல்லு பார்வதி. சேட்டு என்ன சொன்ன சேட்டு? அவங்க கிட்ட நெண்ட உண்மையை சொல்ல சொன்னேன் பாரு. அது இல்ல சேட்டு, முறையா என் பேரை சொல்லி பார்வதின்னு கூப்பிட்டுருக்க. ரொம்ப முக்கியம் சகல என்னை இவகிட்ட கோர்த்து விட்டுட்டியப்பா. என்ன சேட்டு எதுவுமே பதில் சொல்லாம இருக்க? மனசுக்குள்ள இருந்தது வார்த்தையா வெளியே வந்துருச்சு போல. வா பாரு நம்ம வந்து வெளியே பார்ப்போம். போ. கர்ராக அண்ணா பொறுக்கானா? அம்மா அம்மா சீக்கிரம் அத்தை அம்மா அக்கா அக்கா என்ன? யாருமா நீ? என்ன வேணும் உனக்கு? இவரு யாரு? நீயா? நீ எதுக்கு இங்க வந்த? ரேவதி, உனக்கு இவங்கள தெரியுமா? அம்மா, அப்பா மேல பஞ்சாயத்துல புகார் கொடுத்தது வேற யாரும் இல்ல, இவதான். காசு கொடுத்தா நீ அப்பாவே தப்பா பேசுவியா? தப்புதாம்மா. தப்புதான்னு எவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்ட. உன்னால அத்தனை பேர் முன்னாடி என் குடும்ப கௌரவம் சந்தி சிரிச்சு போச்சு. அத உன்னால திருப்பி தர முடியுமா? அம்மா இவங்க தான் செஞ்ச தப்ப ஒட்டுக்கிட்டாங்களேம்மா, மன்னிச்சு விட்டுருங்கல்ல. யோ, நீ யாரியா இவளுக்கு சப்போர்ட் பண்ணி வந்திருக்கியா? இவரை எதுவும் சொல்லாதீங்கம்மா. தப்பு பண்ணது நான் தான். பாரு நீ சொல்ல வேண்டிய உண்மையை சொல்லிட்டு இல்ல, போலாம். எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க. இனிமே உங்க வாழ்க்கையில குறுக்க வர மாட்டேன். பாவமா அப்பா எவ்வளவு குறுகி போனாருன்னு தெரியுமா? ஊர் அவரை தப்புன்னு சொல்லும் போது கூட அப்பா வருத்தப்படல. ஆனா நீங்க என்ன எதுக்குமா கோவமா பாக்குறீங்க? அக்கா, அப்பா மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சு இந்நேரம் கோயில்ல கலச பூஜை தொடங்கிருப்பாங்க. அப்பா அங்க யாரும் இல்லாம தனியா இருப்பாரு. வாக்கா, நம்ம அப்பாவுக்காக பூஜையில கலந்துப்போம். வா போலாம். ஸ்வாதி வா.